ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லியிருப்பார். ஆமென். ஊமைகள் வழியாகவும் அவர் சொல்லியிருப்பார். அதை தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தர் பாராட்டுகிற கிருபையின்படி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு உவமை, அது மொத்தமே 2 வசனம்தான். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம். ஆமென். ஆண்டவர் வந்து எங்க கொண்டு வந்துட்டார், எப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, ஒரு கடுகு ஆமென் விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று ஆமென் எவ்வளவு சின்னதாக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக்கிட்டார். ஆமென். 2 கோணங்களிலே நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒன்று, ஏன் ஆண்டவர் நிறைய ஊமைகளை சொன்னார்? இந்த கடுகு விதையை பற்றி சொல்றதுக்கு ரீசன் என்ன? ஆமென். அதை நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, இந்த உவமையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற சில காரியங்கள், இதை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்ற போது எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். விட்டு வந்த பிறகு இந்த சீஷர்களுக்கு ஒரு தவறான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென். ஆண்டவர் ஊமைகளை வழியாய் பரலோக ராஜ்யத்தை சொல்லுகிறது ஒரு பக்கம் புரிந்து கொள்ளவும், இன்னொரு பக்கம் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தவறான எதிர்பார்ப்புகள், அதை சரி பண்ணவும் ஆண்டவர் வந்து அவருடைய ஊமைகளில் இந்த கடுகு இந்த மாதிரி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதாவது ராஜ்யம், இந்த சீஷர்கள் பார்த்து வளர்ந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்றால் ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம். இஸ்ரவேலர் என்றாலும் யாருடைய ஆளுகை கீழே இருந்தாங்கன்னா ரோமன்ஸ். இப்போ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் ஜனங்களை பிடிச்சிட்டு அவங்க ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு கீழே வச்சிருப்பாங்க. ஆனால் ரோம கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் அப்படின்னா, போய் பிடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க. அந்தந்த நாட்டில் இவங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்தாபிப்பாங்க. இவங்க பிலாத்துவெல்லாம் ரோம அதிகாரி, அவங்க கொண்டு வைப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே நம்ம இந்தியா இருந்துச்சுல்ல, அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க அங்கே போகல, அந்த கவர்மெண்ட் இங்கே வந்து அவங்க சட்ட திட்டங்களின்படி அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆண்டவர் வந்து இந்த ராஜ்யத்தை குறித்து புரிய வைப்பதற்காகவே இந்த ரோமன் கவர்மெண்ட் பிடியில விட்டார் ஆண்டவர். ஆமேன். ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும் அந்த கிங்டம். ஆமேன். அதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம தேவராஜ்யம் நம்ம இங்கிருந்து அங்கே போறதுக்கு அது ஓட்ட முடியும் போது போவோம். ஆனா எப்படி அன்று இஸ்ரவேலராக இருந்தாலும் அவங்க எந்த ஆளுகை கீழே இருந்தாங்க அப்படின்னா ரோம கவர்மெண்டுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தாங்க. அந்த ஆளுகை கீழே இருந்ததுனால அவங்க வைக்கிற சட்டம். அதனாலதான் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, இந்த கொஸ்டின்லாம் எழும்புறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க சில சட்டங்களை எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஆளுகைக்கு கீழே அவங்க இருந்ததுனால அவங்க அதை வந்து பார்த்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்ததும் அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. இவர் ராஜ்யத்தை கையில் எடுத்ததும் சீஷர்கள் எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்ப இவரும் பெருசா ஏதோ ஒரு ராஜ்யத்தை ஃபார்ம் பண்ண போறாரு
ஆனா இவங்க நினைச்ச ராஜ்யம் அல்ல அவர் சொன்ன ராஜ்யம். அதை புரிய வைப்பதற்காக, அதாவது இவங்க மைண்ட்ல எது செட் ஆயிருக்கு அப்படி தெரியுமா? இந்த ரோம கவர்மெண்ட் செட் ஆயிருக்கு. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் அவன் பூனை செத்து போயிடும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் அவன் கீழே வாழும் கொஞ்சம் கீழே கீழே. ஆமாம், கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அப்போ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்ல நீ தவறான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது. இதை நான் சொல்லும் போது ஒரு செய்தியை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரிடத்துல நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்க வேண்டும். ஆமே, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால். அதே நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தவறா இருக்குமானால் கர்த்தர் அதை கரெக்ட் பண்ணுவார். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்ட் பண்ணுகிறார். ஆமென். இந்த உவமை சொல்வதற்கான முக்கியமான நோக்கம், நீ எதிர்பார்ப்பது கரெக்ட் அல்ல, ஆனா சரியானதை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பை கரெக்ட் பண்ணுவதற்காக. இப்ப பாருங்க, இந்த சீஷர்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இவங்க எப்படி கிங்டம் நினைச்சிருந்தாங்க, தேவராஜ்யத்தை இவங்க எப்படி நினைச்சிருந்தாங்கன்னு நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, இவங்க அதை எப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, ரோம கவர்மெண்ட்டை போல இதுவும் ஒரு கவர்மெண்ட். ஆமே, இவங்க அரசியல் ராஜ்யமாய் நினைச்சிருந்தாங்க. ஆமே, பொலிட்டிக்கல் கிங்டம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வராங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:6. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இன்னும் ராஜ்யம் யார் பிடியில தான் இருக்கு? ரோமபடியில் இருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேமில் இருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. இவ்வளவு பேசிட்டு இருக்கும் போது இவங்க மைண்ட் திருப்பி எங்கதான் போகுது அப்படின்னா, ஆண்டவர் இக்காலத்தில ராஜ்யத்தை நீங்க திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? இவங்க இன்னொரு பரலோக ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்ளவில்லை. இவங்க இன்னும் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ ரோம கவர்மெண்ட் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு, இயேசு வந்துட்டார், மேசியா வந்துட்டாரு, இவர் அவங்கள ஜெயிச்சு ஆமே கவர்மெண்ட இஸ்ரவேலுக்கு திருப்பி தர போகிறார். இப்படி வராங்க. அதனாலதான் இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவர் இக்காலத்திலா, ஆண்டவரே இப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்லப்பா, அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துடும்லப்பா. இவன் ஃபுல்லா இதான் பேச்சா இருக்கும் நாளைக்கு வர. அதாவது இந்த பொலிட்டிக்கல் கிங்டம் இதே பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் அதுதான் கரெக்ட் பண்றார். 7வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருந்த காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு. இது உன்னுடைய டாபிக் கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது உன்னுடைய டாபிக்கே கிடையாது. சிம்பிளா சொல்லணும், அதான், இது உன்னுடைய டாபிக் கிடையாது. நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை நான் பிரித்தெடுத்தது கிங்டம்காக, பரலோக ராஜ்யத்துக்காக. ஆனா உன் மைண்ட் ஃபுல்லா எதுதான் ஆக்கிபை பண்ணி இருக்குன்னா, எதுதான் நிரம்பி இருக்குன்னா, இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்து தான் உன் மைண்ட் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் இப்போவாது மாறுமா ஆண்டவரே? ரோம கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு மாறுமா? இக்காலத்தில் ஆண்டவர் இதை உடைக்கிறார். அதாவது நீ நினைக்கிறது மாதிரி பரலோக ராஜ்யம் சைஸ் வைஸ் கிடையாது, அது ஃபெய்த் வைஸ்ல இருக்கும். ஆமே, நீ சைஸ் ரோம கவர்மெண்ட்னா அதை விட பெருசா, ஆண்டவர் இப்படி பெருசா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கடுகு அப்படிங்கிறாரு. கடுகு அப்படிங்க, ஆண்டவர் நீங்க பெரிய மலை பர்வதம் அந்த ரேஞ்சுக்கு நீங்க கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா ஒரு கடுகு அப்படின்ட்டார். ஆமே, என்னுடைய ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் கட்டப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும், உடைக்கப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். என்ன சொன்ன இப்போ? எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில் கட்டப்படணும், பாபேல் கோபுரம் உடைக்க. நம்ம அறியாம தேவ சித்தத்துக்கு மாறா நம்ம மனசுல ஒண்ணு கட்டி வச்சிருப்போம், நிறைய பாபேல் கோபுரத்தை கட்டி வச்சிருப்போம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஆமே அது உள்ள போய் அது சுத்தியலை போல அடிக்கும்.
சில இடத்துல பில்டிங் கட்டுறதுக்காக பழைய பில்டிங் எல்லாம் தட்டுவாங்க பாருங்க. அந்த ப்ராசஸ் நம்ம லைஃப்ல நடக்கணும். நம்ம வேர்டால நம்ம உடைக்கப்படுகிறோம் அப்படின்னாலே நம்ம உருவாக்கப்படுவோம்னு அர்த்தம். ஆண்டவர் 3.5 வருஷம் அவருடைய டீச்சிங்ல பிரதானமா அவர் செய்த முக்கியமான காரியத்துல ஒன்று என்ன அப்படின்னா, நிறைய உடைச்சார். அதுல ஒன்றுதான் தவறான எதிர்பார்ப்பு. தவறான எதிர்பார்ப்பு, அதாவது நான் எதிர்பார்த்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நான் தப்பா எதிர்பார்த்து கர்த்தர் அதை தராம போனா அதுக்கு உத்தரவாதி யாரு கிடையாது? கர்த்தர் கிடையாது. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோம கவர்மெண்ட் சில சட்டங்களை போட்டிருக்கும். அதுல ஒரு சட்டம் என்னன்னா, இந்த மிலிட்ரி மேன்லாம் இருப்பாங்கல்ல, ராணுவம், அதே போல அந்த காலத்துல சோல்ஜர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சேலரியை நியமிச்சிருப்பாங்க. அந்த சேலரியால அவங்களால நிறைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாம இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க யாரை வேலை வாங்குவாங்க அப்படின்னா, யூதர்களை வேலை வாங்குவாங்க. அதுல ஒரு முக்கியமான வேலை தான் என்னன்னா, கடையில இருந்து ஒரு பொருளை வாங்கி யூதர்னை வச்சு தூக்கிட்டு போக வைப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சில கன்செஷன் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதாவது நீ அவனை வேலை வாங்கிக்கோ, ஆனா ரொம்ப வேலை வாங்க கூடாது, கொஞ்சம் இப்போ 1 மைல் தூரம் அவனை வச்சு என்ன பண்ணலாம், நீ தூக்கிட்டு போகலாம். இப்போ கடை புரியறதுக்காக சொல்றேன். இப்போ கடைக்கும் வீட்டுக்கும் 5 மைல் தூரம் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணலாம், சோல்ஜர்ஸ் 5 மைல் தூரம் வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டு அந்த 1 மைல் தூரத்துக்கு ஒரு யூதனை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதாவது இவங்க ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்களை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்படிதான் ஒரு சீமோன் என்கிறவனை பலவந்தம் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? சிலுவை சுமக்கிறதுக்காக. கொஞ்ச தூரம், அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவுக்கு நீ யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நீ பயன்படுத்தலாம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு அப்போ இவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த கவர்மெண்ட் மாறும். இந்த கவர்மெண்ட் மாறும்போது நம்மளை என்ன பண்ணணும், இவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் இயேசு சொல்றாரு, உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீ என்ன தெரியுமா செய்யணும்? இதுக்கு அந்த கவர்மெண்டே பரவாயில்ல. அதாவது நம்ம ஒன்று மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி வச்சுப்போம் பாருங்க, அதை உடைக்கிறாரு. ஒன்றும் இல்லை. அதே போல இவனுக்கு, அதாவது யூதன், அதாவது ரோமன் ஒருத்தன் அடிச்சா ரோமன்ட்ட ஏன் அடிச்சேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஆளுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அடிச்சா சொல்லுங்க ஆண்டவரே, எடுக்கவா கத்திய, மறு கண்ணத்தையும் காட்டு. ஆமென். அவங்களுக்கு புரியவே இல்லை. அவன் புரியறதுக்காக என்னுடைய ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கரெக்ட் பண்றார். உடைக்கிறாருங்கிற வேர்டை விட கரெக்ட் பண்றார். கரெக்ட் பண்றார். நம்முடைய தவறான எதிர்பார்ப்புகளை கரெக்ட் பண்றதுக்கு. இப்போ பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வரும்போது இயேசு யார் தூக்கி வைப்பார் தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை தூக்கி வைப்பார். நீ இப்படி மாறலைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டேன்ட்டார். அப்ப நான் நினைக்கிறது அல்ல. நமக்குள்ள கிங்டம்னா இப்படி இருக்கும், தேவராஜ்யம்னா இப்படி இருக்கும். தேவராஜ்யத்தை எதோடு ஒப்பிடக்கூடாது என்றால் உலக ராஜ்யங்களோடு ஒப்பிடக்கூடாது. தேவராஜ்யத்துல எதை கலந்துடக்கூடாது அப்படின்னா அரசியலை அதுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஆமென். எனவேதான் ஆண்டவர் எல்லா உவமையும் சொல்லும் போது அவர் ராஜா வீட்டு விருந்து வர சொல்றார். ராஜா வீட்டு விருந்து சொல்றார், மணவாளன் சொல்றாரு. இப்படி எல்லாம் பெருசு பெருசா சொல்லிட்டு இருக்கிறதுலே சின்னதை கையில் எடுத்துட்டார். இருக்கிறதுலயே சின்னது, உள்ளதிலேயே சின்னது, கடுகு விதை எல்லா விதைகளிலும் அது ரொம்ப சின்னது, அத கையில் எடுக்கிறார். இருக்கிறதுலயே பெஸ்ட்னு பார்க்காம இருக்கிறதுலயே சின்னதை பார்க்கிறார். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ 1000ங்களுக்குள்ளே 130வது இடம். அப்படியா? இல்ல, இருக்கிற 1000த்திலையும் சிறியது. ஆண்டவர் கிங்டம் உடைய மைண்ட் செட்டு, சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியாகவும் மாறுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. 2வதாக இவர்களுடைய தவறான எதிர்பார்ப்பு என்னவென்றால், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். யோவானும் யாக்கோவும் இயேசுவின் இடத்தில் வருவார்கள். ஆமென். அதாவது இவங்க என்ன எதிர்பார்த்து கிங்டம் குறித்து வாஞ்சிக்கிறாங்கன்னா, பதவி, அதிகாரம். பதவி, அதிகாரம். மார்க் 10வது அதிகாரம் 35 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா?
அப்பொழுது செபதேயின் குமாரா யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, இன்னொரு இடத்துல யாக்கோபு யோவான் யாரை கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவாங்கன்னு இருக்கோம்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. சரி, இதை வாசிங்க. போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்க கேட்கிறதை எங்களுக்கு செய்யணும். உடனே ஆண்டவர் கேட்கிறார், என்ன நான் உங்களுக்கு செய்யணும்? 37. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்தில், அதாவது உங்க மகிமையில, உங்க மகிமையில, உங்க ராஜ்யத்துல நாங்க 2 பேர் இருக்கிறோம்ல. ஒரு ஆள் எங்க இருக்கணும்? வலது பரிசுத்தில் இருக்கணும். இடது பரிசுத்தில் உட்காரும்படிக்கு, அதாவது நீங்க எப்படியும் நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சு உக்காந்ததும் நாங்க 2 பேரும் மந்திரியா பக்கத்துல உக்காந்துடணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ள, அதாவது ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேண்டும் ஆண்டவரே, கூட்டணி ஆட்சி தான் வேணும் ஆண்டவரே, எப்படியாவது. அதாவது யோவானும் யாக்கோபும் அப்படியே வர்றாங்க. அதாவது இவங்க 2 பேரும் கேட்கறதுனால மற்ற 10 பேரும் ரொம்ப பரிசுத்தவான்கள் கிடையாது. இவங்க முந்திட்டாங்க. இவங்க கேட்டது மற்ற 10 பேருக்கு என்ன உண்டாயிட்டான்? உடனே யோவான், சூப்பர், இப்படிதான் கேளு. அப்படியா? இல்ல. அதனாலதான் பேதுருவுக்கு முதல்ல யாரை போடணும்? யோவானை போடணும். அதனாலதான் ஆண்டவர், நீ முதிர் வயதுல, ஆண்டவர் அதெல்லாம் இருக்கட்டும், இவன் காரியம் என்ன, இவன் தான் பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தான், இவன் காரியம் என்ன நீங்க சொன்னீங்கன்னா, இங்க பாரு, எனக்கு இவன் கதை தெரிஞ்சா போதும். நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு மெதுவும் அண்ணனும் தம்பியும் வந்து, ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது ரைட் சைட்ல ஒரு ஆள், லெப்ட் சைட்ல ஒரு ஆள், இப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீங்க கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் உண்மை. ஏன் இந்த ஓமை கடுகு விதையோடு சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல இறங்கி வா. நீ பெருசா அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கல, அதுல இருந்து இறங்கி வா. முதல்ல கீழே இருந்து பாரு. நான் இறங்கி வந்திருக்கிறேன். அதாவது இயேசு இறங்கி வந்துட்டாரு, இவங்க ஏறி போறாங்க. இயேசு இவங்க நமக்காக இறங்கி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏறி போவோம். இப்படிதான் ஒரு காலத்துல ஒரு ராஜா நிவாரணம் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்ப நிவாரணம், பாவப்பட்டவங்க நிவாரணம் கொடுக்கும் போது ஒரு ஃபேமிலி வராங்க. ராஜா கிட்ட போய் நிவாரணம் வாங்கும் போது, இப்படியா போறது, இருக்கிறதுலே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸும் போட்டு பக்கத்துல நகையும் கடன் வாங்கிட்டு ராஜாவுக்கு ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்களாம். ராஜா பார்த்துட்டு, இவன் இருக்கிற நிலைமையை பாரு, இவனுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கதா, இவனை போக சொல்லு, இவன் நம்மளோட நல்லா இருக்கிறான். ஆண்டவர் இறங்கி வரார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமைன்ற எடுத்து வரும்போது இவங்க அப்படி, ஆண்டவரே இந்த ரைட் சைடுல ஒரு ஆளு, லெப்ட் சைடுல ஒரு ஆளு. ஆமே, ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன கேட்கிறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ? அப்படி கேட்கும்போது என்னன்னே தெரியாம எங்களால் கூடும் அப்படிங்கிறாங்க. ஆமே, அதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனாலும் 40வது வசனம், என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல். அப்ப இன்னைக்கும் அந்த பிளேஸ் யாருக்குன்னே தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் அப்போ இதை டார்கெட் பண்றவங்க, ஆண்டவரே அது நானா இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரைட் சைடுல, அவருடைய லெப்ட் சைடுல யார் இருக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா இயேசு அழகாய் சொல்லிட்டாரு. லவோதிக்கேய சபைக்கு சொல்லும் போது, ஜெயம் கொள்ளுகிறவனை வேணும், அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அத்தாரிட்டி அண்ட் ஆனர். இவங்க இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு வரார்னா, சர்வன்ஹுட் நிலைக்கு, ஒரு சேவை செய்கிற மனப்பான்மைக்கு கொண்டு வரார். அதிகாரம் கையில் எடுக்கிற மனப்பான்மையில இருக்கிறவங்களை எந்த நிலைக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தமக்கு எல்லா அதிகாரமும் பிதா கொடுத்தார் என்பதை அறிந்த போது அவர் ஒரு துண்டை இடுப்புல கட்டிட்டு சீஷர்களுடைய காலை கழுவுகிறார். அவர் சொல்றார், பாரு, குருவை விட சீஷன் பெரிய ஆள் கிடையாது. நான் என்ன பண்றேன் பாத்தியா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அதிகார திமிர்ல உட்காரல, நான் சேவை மனப்பான்மையில நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். இதான் கிங்டம் மைண்ட் செட்.
எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ இவங்க அந்த தவற, அப்போ ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு பதவி கிடைக்கும், எனக்கு கிங்டம்ல எனக்கு இந்த உயர்வு கிடைக்கும். ஆமேன். இதை ஆண்டவர் மாத்துறார். மூன்றாவது, இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, லூக்கா 19:11 பாருங்கள். லூக்கா 19:11. அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு எப்படி சமீபமாக, அவர் போறதே பிடிக்கப்பட, அடிக்கப்பட, நொறுக்கப்பட. இவர் இப்படி கிங்டம் பத்தியே பேசிட்டு எருசலேமுக்குள்ள என்ட்ரானதும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக. ஏன்னா இவர் எங்க வந்துட்டாரு? எருசலேமுக்கு வந்துட்டார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று நினைத்தபடியினால் அவர் உருவமே சொன்னார். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இமீடியட்டா நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் அதுதான். ஆமென். அதாவது கிங்டம் ப்ராசஸ் இமீடியட்டாலாம் நடக்காது. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில், அதாவது தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த ராஜ்ய மனநிலைமை உடையவனுக்கு எதுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னா, அந்த வேலைக்காக, அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுவான். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அது எல்லாம் இமீடியட்டா நடக்காது. இவர் அதாவது சில செய்தியெல்லாம் கேட்கும் போது, சில செய்தியெல்லாம் கேட்டு எங்கேயாவது ஏதாவது, இங்க இதுல ஒரு மில் இருக்கும் பாருங்க, நம்ம அதுல ஒரு சைரன் சவுண்ட் உண்டு. சைரன் சவுண்ட் உண்டு. சின்ன வயசுல எல்லாம் இந்த வருகை செய்தியெல்லாம் கேட்டு இந்த சவுண்ட் வந்தா என்ன எப்படி இருக்கும்னா, ஒருவேளை எக்காலம் தான் துணிக்கிலோ அப்படிங்கிற சவுண்ட் வரும். நம்ம எல்லாம் நினைச்சு இமீடியட்டாலாம் கிடையாது. அது அது கிராஜுவலா தான். ஆண்டவர் அதனாலதான் இவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். காலத்துக்கு முன்னாக அவர் எதையுமே செய்ய மாட்டார். காலத்துக்கு முன்னாக அவர் செஞ்சிட்டார் அப்படின்னாலே அதை பிசாசு கொஸ்டின் பண்ணுவான். பிசாசே அவர்கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்றான்னா, காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படி சொல்லும் போது அதை அவரால் ரிஜெக்ட் பண்ண முடியல. பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு கிங்டம் உடைய ஒர்க் தெரியும், கிங்டம் உடைய பிரின்சிபிள் தெரியும். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் என்னதான் எனக்கு வாக்குத்தத்தத்தை டைரக்டா தந்தாலும் அவர் அது நிறைவேற்றும்படியா ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துல தான் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கே தரது போல இருக்கும். கூடாரத்துக்குள்ள இருக்கிறவனை வெளியே கையை பிடிச்சு இழுத்துட்டு வானத்து நட்சத்திரத்தை காட்டு, இவ்வண்ணமா இருக்கும் அப்படிங்கிறார். அது உடனே அவர்கள் நினைச்ச நாளைக்கே வீட்டுல குவா சவுண்டு கேட்கணும். இன்னும் 14 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த. ஆமென். ஆமென். எருசலேமுக்கு சமீபமா வந்தாச்சு. இனி என்ன வேணும்? இனி என்ன வேணும்? இவர் வந்துட்டார், எல்லாம் நடக்கும். அவர் நடக்கிறதுக்கே கஷ்டம். சிலர்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எருசலேம் அப்போ கிங்டம் உடனே வந்துடும். இப்போ எருசலேமுக்குள்ள போறோம், எல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. பேதுருக்கெல்லாம் விட்டா போதும். ஒரு அதுவும் இவர் ஆலயத்தை வேற என்ன பண்ணிட்டாரு, சுத்திகரிச்சுட்டாரா. அப்போ நினைச்சிட்டாங்க, ஓகே ரெடி ஆயிரு பேதுரு எதை வெட்டுவேன், நான் காதை தான் வெட்டுவேன், வரவன் காதை அவ்வளோத்தையும் நான் வெட்டிடுவேன். எல்லாம் ரெடியா இருக்கும் போது ஆண்டவர் இல்லப்பா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் நேரம் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். ஆமென். நல்ல மேய்ச்சலை நான் காண. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணி இருக்கலாம்? சரி, போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை கொடுத்துட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்திருக்கலாம். இல்ல, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலையில தான் கொடுப்பார். அவர் வெயிட் பண்ண வச்சு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்க வர நீ வெயிட் பண்ணுன அப்படி சொல்லிட்டு போவார். வெயிட் பண்ணு, ஏன்னா அந்த டைம் வரணும், அந்த நேரம் வரணும்.
அவர் சகலத்தையும் கிங்டம் உடைய பிரின்சிபிள் டைமை தாண்டியோ டைமுக்கு முன்னாடியோ அவர் செய்யவே மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும், இதை தெரிந்து கொள்ளும். அதனாலதான் எங்க கொண்டு வந்தோம், கடுகு விதை. கடுகு விதை ஒரு பெரிய மரமா வளரணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறது. அதனாலதான் அப்படி கடுகு விதை அப்படிங்கிறார்.